உச்சநீதிமன்றத்தில் மத்திய புலனாய்வுத்துறை தஞ்சாவூர் மாவட்டம் மைக்கேல்பட்டி லாவண்யா வழக்கில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். 2022 ஆண்டு, அதாவது ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த லாவண்யாவுடைய தற்கொலையை மதமாற்றத்தின் காரணமாகத்தான் அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டார் என்கிற இல்லாத ஒரு பிரச்சனையை எழுப்பி மாநிலம் முழுவதும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியும் மக்களிடையே ஒரு மத பகைமையை உருவாக்கக்கூடிய வகையிலையும் அன்றைக்கு தலைவராக இருந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் தான் அதற்கு அடிப்படையான காரணம். தலைவர் என்கிற முறையில் அவருடைய பேச்சை கேட்டு தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு சங் பரிவார் அமைப்புகளும் இதை ஒரு பெரும் பிரச்சனையாக மாற்றினார்கள். ஆனால் இன்றைக்கு மத்திய புலனாய்வுத்துறை உச்ச நீதிமன்றத்தில் இந்த பெண் மதமாற்றம் செய்யப்படவில்லை என்பது மட்டுமல்ல, இதற்கு முன்பாக பள்ளியில் படித்து வெளியேறிய மாணவிகள் யாருமே மதமாற்றம் செய்யப்படவில்லை என்கிற தகவலை உட்பட உச்ச நீதிமன்றத்தில் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆகவே பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்கள் மத்தியிலே பகைமையை உருவாக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டு மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறோம். இரண்டாவது, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை எழுப்பி ஒரு பெரும் பதற்றத்தை உருவாக்கிய குற்றத்திற்காக தமிழ்நாடு அரசாங்கம் அண்ணாமலை அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவரவர்களுக்கு உரிய பாதிப்புகளுக்கு ஏற்ப அந்த மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகையை உயர்த்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அமைந்ததற்கு பிறகு 2022 ஆண்டு ஒரு 500 ரூபாய் என்பது அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் உயர்த்தப்பட்டது. கடந்த 3 ஆண்டு காலமாக எந்த விதமான உயர்வும் வழங்கப்படவில்லை. அதே மாதிரி மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது இந்தியாவிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கு மிக குறைவான பராமரிப்பு தொகை வழங்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதை நான் தமிழ்நாட்டினுடைய அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவேதான் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பராமரிப்பு உதவி தொகையை உயர்த்த வேண்டும் என்பதுதான் ஒரே ஒரு கோரிக்கை. ஆனால் நேற்றைய தினம் அந்த கோரிக்கையை முன்வைத்து போராடியவர்களை நள்ளிரவில் அவர்களை கைது செய்து நள்ளிரவில் பேருந்துகளில் ஏற்றி மண்டபத்துக்கு கொண்டு செல்வதாக சொல்லி மண்டபத்துக்கு கொண்டு செல்லாமல் 20 பேருந்துகளில் பல்வேறு சென்னை மாநகரத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு பிரித்து இரவில் பல மணி நேரங்கள் அலைக்கழித்து ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல் நடவடிக்கையில் தமிழ்நாடு காவல்துறை என்பது ஈடுபட்டது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. அதற்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்த விரும்புகிறேன். காவல்துறையின் இந்த அணுகுமுறைக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகையை உயர்த்துவது என்பதுதான் இந்த போராட்டத்தை சுமூகமாக முடிப்பதற்கான ஒரே வழி. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கடுமையான பொருளாதார சுமை இருக்கிறது, நிதி சுமை இருக்கிறது என்பதையெல்லாம் நேற்றைய தினம் இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இதே காலத்திலே தான் மகளிர் உரிமை தொகை ஒரே நாளில் ஏறத்தாழ ஒரு 6500 கோடி ரூபாய்க்கு மேல் ஒரு 1,31,31,00,000 பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் வழங்கினதை நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்றிருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு 7.5 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் தான் இங்கே உதவித்தொகை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு மாதம் ஒரு 500,000 உயர்த்துவது என்பது பெரிய சிரமமான காரியம் அல்ல. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கையை பரிசீலித்து உடனடியாக பராமரிப்பு உதவித்தொகை உயர்த்துவதன் மூலமாக இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்வர வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வேண்டி கேட்டுக்க விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.